கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, இரக்கம், அன்பு, தயவு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகின்ற ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷத்தில் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, கல்லுகள் என்னை கூப்பிடும். இன்றைக்கு தலைப்பு, கல்லுகள் அவரை நோக்கி கூப்பிடுமா. நம்ம நினைக்கலாம், கல்லுக்கு என்ன வாயா இருக்கு, எப்படி கல்லு வந்து கூப்பிடும்? கூப்பிடும். அவர் சொன்னா கூப்பிடும். ஏன், அது எந்த சூழ்நிலையில சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அப்பா நீங்க எதுக்கு போங்க, அங்கே வந்து ஒரு யாருமே ஒரு நாளும் ஏறாத ஒரு கழுதைக்குட்டி, மரினா குட்டி, ஒரு கழுதைக்குட்டி அங்கே நிற்கும். அதில் இன்னும் இது வரைக்கும் யாருமே ஏறி உட்காரல. கழுதைன்றது ஜனங்களை ஏற்றி கொண்டு போகிற ஒரு வாகனமாக தான் பயன்படுத்துது, கழுதை மேலே ஏறின்னு சொல்லி. அந்த காலத்தில் கூட இந்த தப்பு பண்ணவங்களை, பழங்காலத்தில் ரொம்ப திருடங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே தான் இழுத்துட்டு வருவாங்க. அப்படி தண்டனை கொடுப்பாங்க. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஒருத்தரும் ஏறாத கழுதை அங்கே கட்டப்பட்டிருக்கும், அந்த கழுதையை அவருங்க, நீங்கள் அதை கட்டி அதை அவுத்து கொண்டு வாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, ஏன் இதை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்கள், நான் கேட்டேன்னு சொல்லி சொல்லுங்கள், அவங்க கொடுத்துருவாங்கன்றார். அதே மாதிரி இவங்க போய் அதை கொண்டு வராங்க. அப்போது இவர் அது மேலே ஏறி அவர் போகும்போதெல்லாம் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவர் போகிற பாதையில் கழுதை தான் போகுது, அவர் கழுதை மேலே தான் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் கீழே ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, அவங்க துணியை விரிக்கிறாங்க, சேலையை விரிக்கிறாங்க, அப்புறம் இந்த ஓலை குருத்துகள் இருக்குல்ல, ஓலைகளை அதுக்கு கீழே போடுறாங்க. இப்போ நம்ம கூட குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிறு கொண்டாடுவோம். அப்போ அந்த ஓலைகளில் சிலுவை எல்லாம் செஞ்சு அதை வந்து ஓலையை கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி உன்னதத்துக்கு ஓசன்னா, தாவீதன் குமாரனுக்கு ஓசன்னான்னு பாட்டு பாடிக்கிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இதை நினைவு கொண்டு தான் அதை பண்ணுறாங்க. அந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே வர்றதுக்கு அந்த டைமில், ஈஸ்டர் டைமில், அப்போது இவங்க அந்த குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த குருத்தோலைகள் எல்லாம் தரையில் விரித்து இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க இயேசு கிறிஸ்துவை. அப்போது இந்த சீஷர்கள் மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னத தேவனுக்கு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னத தேவனுக்கு ஓசன்னான்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க, தேவனை ப்ரைஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த பரிசேயர்கள், ஏய் வாய் மூடு, அதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அவரை ப்ரைஸ் பண்ணி பாடக்கூடாதான், அவர் தான் பாடுறதுக்கு தகுதி உள்ளவர், அவர் தான் துதிக்கு பாத்துறார். இவங்களுக்கு தெரியல, கண்ணு தெரியல, அவர் கடவுள்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, பாடாத. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவர்கள் என்னை துதிக்கவில்லை என்றால் இந்த கல்லுகள் என்னை கூப்பிடும். நீங்கள் அவங்க வாயை அடைச்சிட்டிங்கன்னா இந்த கல்லு கூட பேச ஆரம்பிச்சிருன்றார். அல்லேலூயா. எத்தனை வல்லமை பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனை துதிக்க வேண்டும். இந்த கல்லுகளை கூப்பிடுன்றார். அப்போ நீங்களும் நானும் தேவனை துதிக்கணுமா வேண்டாமா? ஆம் பிரியமானவர்களே, ஆவியானவர் உள்ள இருந்தார்னா நம்மளால் துதிக்காமல் இருக்க முடியாது. ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அவர் நம்ம துதிக்காம, நம்ம வாயினால தேவனை மகிமைப்படுத்தாமல் நம்மளால் இருக்கவே முடியாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை படித்த உடனே ஆவியானவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். அந்த கல்லுகளும் என்னை கூப்பிடும்னு உடனே அப்படியே அந்த தியானத்தில் கல்லுகள் கூப்பிடும் இருக்கும்போது அப்படி வாயில் வரும், அப்படி ஒரு ரீங்காரமான பாட்டு. அது நான் பாடலை, நான் யோசிக்கலை, நான் உட்காந்து நான்லாம் எழுதலை. கல்லுகள் கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி நான் அதை குறித்தே நினைத்து கொண்டிருக்கும் போதே, வானமும் உம் அதிசயங்களை துதித்து பாடிடும், வானமும் உம் அதிசயங்களை துதித்து பாடிடும், பூமி
கூட உம் படைப்புக்களை எண்ணி எண்ணி துதித்திடும். ஆமென். பூமியும் கூட உம் படைப்புக்களை எண்ணி எண்ணி துதித்திடும். நானும் கூட உம் கிருபைகளை துதித்து பாடுவேன். நானும் கூட உம் கிருபைகளை துதித்து பாடுவேன். நான் துதித்திடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கவி பாடி துதித்திடுமே. நான் துதித்திடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கவி பாடி துதித்திடுமே. வானமும் உம் அதிசயங்களை துதித்து பாடிடும். பூமியும் கூட உம் படைப்புக்களை எண்ணி எண்ணி துதித்திடும். கடலும் கூட உம் கிருபைகளை துதித்து பாடிடும். அலைகளும் கூட நடனமாடி உம்மை போற்றிடும். ஆமென். கற்பனை பண்ணி பாருங்களேன், அந்த கடல் அலைகள் எப்படி பிரவாகித்து அப்படியே அலை அலையா ஒரு சவுண்டு வச்சு வருது. அது தேவனை துதித்து பாடுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை அந்த அலை இரைச்சலோடு வந்து அப்படி கரையை மோதி போகும்போது அந்த அலைகள் நடனமாடி தேவனை துதிக்குதான். ஆமென். எவ்வளவு அழகா அது வரும் தெரியுமா? அப்படியே அலை அலையா அந்த பக்கம் நம்ம பார்ப்போம். அந்த பீச்சுக்கு போனோம்னா அது அங்கே ஆரம்பித்து தொடர்ந்து அது வர்ற அழகு யாருங்க அதை ரசிக்காமல் இருக்க முடியும் சொல்லுங்க? குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அழகை எப்படி ரசிப்பாங்க? அலை அது நடனமாடி தேவனை துதிக்குதான். இது நான் எழுதலைங்க, ஆவியானவர் எழுதினார். ஹல்லேலூயா. வானம் தேவனுடைய அதிசயங்களை பாடுது. வானத்தில் இருக்கிற சூரியனாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், ஒளி என்னென்ன இருக்குது. மேகங்களை கூட மேகம் என்ன பண்ணுதான்? தேவனுடைய மகிமையை பாடுதான். அந்த மலைகளும் கூட தேவனை துதித்து பாடுதான். அதை கற்பனை பண்ணி பாருங்களேன், என்ன ஒரு அழகு இல்லை? ஹல்லேலூயா. தென்றல் கூட தேவனை பாடுதான், அப்படியே ஆண்டவரை பாடுதான். பூக்கள் கூட என்ன பண்ணுதான்? தன் நிறத்தை எண்ணி தேவனை துதித்து பாடுதான். ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ அழகழகான நிறத்தை கொடுத்துருக்கிறீங்களே, ஒரு நாள் நான் மறைஞ்சிருவேன், ஆனால் இத்தனை அழகான கலரை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு எத்தனை அழகு மனத்தை கொடுத்துருக்கிறீங்க, நிறத்தை கொடுத்துருக்கிறீங்க, அழகு கொடுத்துருக்கிறீங்க. அழகு இல்லைன்னு பூவை விரும்பாதவங்க யாருனாலும் இருப்பாங்களா? ஆண்களும் விரும்புவாங்க, பெண்களும் விரும்புவாங்க, குழந்தைகளும் விரும்புவாங்க, வயதானவர்களும் விரும்புவாங்க. பூக்கள் அது தன் நிறத்தை எண்ணி துதித்து பாடிடுமா. தென்றல் கூட அப்படியே இன்னிசை பாடி, ஏன்னா காற்று சிலு 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 சிலுன்னு அடிக்கும்போது ஒரு சவுண்டு வரும்ல, அதுதான். தென்றலும் கூட இன்னிசை பாடி உம்மை போற்றிடும். அப்போ நானும் கூட உம் கிருபையை நான் எண்ணி துதித்து பாடிடுவேன். நான் துதித்திடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கவி பாடி துதித்திடுமே. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், அவர் துதியை நம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், இந்த ராஜாதி ராஜா. அதனால அவர் துதிக்கணும். அவரை நாம் துதிப்பதற்கென்றே இந்த ஜனங்களை நாம் படைத்திருக்கிறேன். நம்ம என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு துதிப்பதை தவிர வேறு எனக்கு ஒன்றும் தெரியலன்னு தான் தாவீது சொல்றாரு. அதனால தான் தாவீது ஒரு நாளைக்கு 7 times துதிப்பாராம், 7 முறை. நான் கூட முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு கிளாக் வாங்கினோம். அந்த கிளாக்கில் வந்து என்ன வரும்னா, ஒரு மெல்லிசா அழகான ஒரு சவுண்டு வரும். அதாவது 12 அப்படின்னா 12 மணிக்கு 12 ரிங்கு அடிக்கும்போது ஒரு இனிமையான சவுண்டு.
அது அடிக்கும். அந்த இனிமையான சவுண்டு. அடுத்து 1 மணி, அரை மணிக்கு கூட ஒண்ணு அடிக்கும். அப்ப கூட ஒரு சவுண்டு வரும். இப்படி ஒவ்வொரு டைம்லயும் அது வந்து அந்த அழகு சவுண்டு கூடும்பல்ல, அப்ப நான் அத எனக்கு துதிக்கிற நேரமா வைத்துக்கொண்டு, நான் என்ன வேலை செஞ்சுகிட்டு இருந்தாலும் அத அப்படியே நான் போட்டுட்டு, அந்த மணி அடிக்க ஆரம்பித்ததுனா, உடனே நான் ஓடி போய் முழங்கால் போட்டு தேவனை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா! துதித்தல் எத்தனை இன்பமானது தெரியுமா? துதிச்சு பாருங்களேன். துதிச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல அத நான் சொல்ல முடியாது. துதி எடுத்தீங்கனாலே சாத்தான் ஓடுவான். துதித்தால் தேவனுடைய அபிஷேகம், ஆசீர்வாதங்கள் அப்படி அளவில்லாமல் நம்மை வந்து நிரப்பும் பிரியமானவர்களே. துதியில அவர் மகிழ்ந்திருப்பார். நீங்க துதிச்சிங்கன்னா அவர் பிரசன்னம் இங்க இருக்கும். நம்ம வீட்டிலேயே இருக்கும். அது நமக்கு கூட தெரியாது. ஒரு நாள் ஒரு டீச்சரோட ஃப்ரெண்ட் மாமியார் அவங்க வந்திருந்தவங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ உள்ள நுழைஞ்சு 2 நிமிஷம் கூட இல்ல. அவங்க சும்மா என் வீட்ட பார்க்கணும்னு வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு வாசல்ல போகும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, "அம்மா இந்த வீட்ல தேவனுடைய பிரசன்னத்த." அப்ப எனக்கு ஆதியும் தெரியாது, அந்தமும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனா, எனக்கு அவ்வளோ ஒண்ணும் நான் பெரிய ஆரம்பத்தில தான் நான் ஆண்டவர அறியிற அந்த நாட்கள்ல தான், ஆரம்ப நாட்கள்ல தான். அவங்க ரொம்ப வயசானவங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, "அம்மா எனக்கு இந்த வீட்டுல தேவனுடைய பிரசன்னத்த நான் பார்க்குறேன்ம்மா" அப்படின்ட்டு நான் போனாங்க. அப்ப எனக்கு அது புரிய தெரியல. அப்ப கூட எனக்கு அது புரியல. அப்போ அவங்க வாசலுக்கு போயிட்டு என்ன கேட்டாங்க, "நீ ரொம்ப நேரம் பாடிக்கிட்டே இருப்பியா?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "ஆமாம்மா எனக்கு பாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம். நான் நான் ஆண்டவர் பாடுவேன்." அப்போ சொன்னாங்க, "அதுதான் தேவனுடைய பிரசன்னம் நிறைஞ்சிருக்குன்ட்டு" போனாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், ஓ! தேவ பிரசன்னம் நமக்கு இருக்கு. அதாவது நம்மளோட வீட்டுல, நம்மளோட நம்ம இருக்கிற வாசஸ்தலத்துல தங்கி இருக்கணும் அப்படின்னா, நம்ம துதிக்கணும் போல. நிச்சயமா பிரியமானவர்களே, நாம் துதிக்கவில்லை என்றால் இந்த கல்லு கூப்பிட்டுரும். சரிங்களா? இனிமேல் உங்களுக்கு கல்ல பார்க்குற நேரம்லாம் துதிக்கிற எண்ணம் வரணும். மணி அடிக்கிற நேரம்லாம் உங்களுக்கு துதிக்கிற எண்ணம் தான் வரணும். நீங்க டைம் பார்க்குற நேரம்லாம் ஆண்டவரை நம்ம துதிக்கலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. நிச்சயமா துதிங்க. எவ்வளவு துதிக்கிறீங்களோ அவ்வளவு மகிமை, தேவனுடைய மகிமை இறங்கும். அவரை நம்ம மகிமைப்படுத்த தேவ பிரசன்னம் நம்மை மூடும். அதனால துதி எடுங்க. பாட்டு பெர்கமன்ஸ் ஃபாதரோட பாடல் எல்லாமே எனக்கு பிடிக்கும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான், துதித்து பாரு சொல்லுவார் இல்லையா? துதிதான். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன். அவர் சொல்லுவார், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். அது சொல்லிட்டு அவர் பாடுற பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்ணும்போது, உறங்கும்போது, படுக்கும்போது, நடக்கும்போது உம்மை நான் துதிப்பேன். சகாயரே, தயாபரனே, சிநேகிதனே, என் சிருஷ்டிகரே, ஹல்லேலூயா. அதுதாங்க துதி. அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கூப்பிடுறோம் பார்த்தீங்களா? அதுதான் துதி. வேற என்ன? நம்ம சத்தம் அழகா இருக்கணும், நம்ம குரல் இனிமையா இருக்கணும், நமக்கு நல்ல ராகம்லாம் அதெல்லாம் இல்லை. கத்தலா கத்துங்க, அவருக்கு பிடிக்கும். ஆனா ஆவியோடும் உண்மையோடும் அவரை பாடும்போது தேவ பிரசன்னம் நம்ம நிரப்பும். இன்றிலிருந்து துதிக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுப்பீர்களா? நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு நீங்கள் அளவில்லாமல் கண்டு மகிழப் போகிறீர்கள். God bless you.